ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்க்காம குப்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் 200 கிராம், 5 பிரெட் எடுத்துருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மல்லித்தலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பையும் பொட்டுக்கல்லையும் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மல்லித்தலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு மட்டனையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும், அப்போ தான் கெட்டியான பதத்தில் உருட்டை வரும். அப்புறம் லாஸ்ட்டாக ப்ரெட்டையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். எனக்கு 5 ப்ரெட் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அடுத்து மசாலாலாம் சேர்த்துடலாம். உப்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். எல்லா குப்தாவும் உருட்டினதுக்கப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு வறுத்துடலாம். நான் இன்றைக்கி கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். மில்க் பிரெட்டும் எடுக்கலாம், ஆனால் அதோட இனிப்பு சுவை பிரியாணியில் சேர்ந்து பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கோதுமை பிரெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். ஏன்னா அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் திக்காக இருக்கும், அப்போ தான் கிராக் விழாமல் இருக்கும். மட்டன் ஜவ்வு கொழுப்பெல்லாம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லா கெட்டியான பதத்தில் கிடைக்கும். அப்போ தான் கிராக் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லைனா பிரியாணியில் போட்டோன்னே எல்லாமே உடஞ்சிரும். ஃப்ரை பண்ணும் போதும் நல்லா முருகினதுக்கப்புறமா கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுங்க. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 125 கிராம் ஆயில் சேர்த்துட்டு 3 இன்ச்சு அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அது 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். உப்புத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், தயிர்லாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 200 கிராம் தயிர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினாவையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குப்தாவையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மசாலாலாம் இழுக்கிற வரைக்கும் வேக வச்சிடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம்.
ரைஸ் வந்து 75% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சிங்கன்னா மினிமம் 30 மினிட்ஸ் ஆச்சும் ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நீளமாக பிரியாணி கிடைக்கும். இப்போ இதில் மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக கேரட் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாஸ்மதி ரைஸில் என்ன பிரியாணி செஞ்சாலும் அதுக்கு வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து ஒன்று தான். 1 கப் ரைஸுக்கு 1/4 கப் தண்ணி. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இறால் பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு மூடி மேலே வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் லோ ஃப்ளேமில். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குப்தா எதுவுமே உடையில. அதே மாதிரி ரைஸும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. ப்ரெட்டு சேர்க்காமல் நம்ம தேங்காய் சேர்த்தோன்னா ஒரு முழு தேங்காயில் பாதி எடுப்போம், அதாவது ஒரு மூடி முழுசாக எடுப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி ப்ரெட்டு சேர்த்து சூப்பராக பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.